திருமணம். மதுரையை ஆட்சி செய்த மீனாட்சி அம்மனுக்கும் சிவபெருமானுக்கும் சொக்கநாதர் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. இந்த திருமணத்தை தங்கைக்காக முன்னின்று நடத்தி வைக்க வைகுண்டத்திலிருந்து விஷ்ணு வருவதாக இருந்தது. 2. அழகர் ஆற்றில் இறங்கிய கதை. அழகர் மலையிலிருந்து அழகர் விஷ்ணு தங்கையின் திருமணத்திற்காக மதுரை நோக்கி புறப்பட்டார். ஆனால் வழியில் கள்ளழகர் வேடம் தரித்து வரும்போது வைகை ஆற்றில் வெள்ளம் அதிகமாக இருந்ததாலும் சில காரணங்களாலும் அவர் மதுரை நகருக்குள் உரிய நேரத்திற்குள் நுழைய முடியவில்லை. இதற்கிடையில் திருமணத்திற்கான சுப முகூர்த்த நேரம் கடந்து போய்க் கொண்டிருந்தது. இதனால் காத்திருக்க முடியாத தேவர்கள் மற்றும் முனிவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க கூடலழகர் மதுரையிலேயே இருக்கும் மற்றொரு விஷ்ணு அம்சம் தாரை வார்த்து திருமணத்தை நடத்தி வைத்தார். 3. அண்ணனின் கோபம். திருமணம் முடிந்துவிட்டது என்ற செய்தியை அழகர் வைகை ஆற்றின் கரைக்கு வந்தபோதுதான் அறிந்தார். தனது அனுமதி இல்லாமலும் தான் வராமலும் எப்படி திருமணம் நடந்தது என்ற வருத்தமும் கோபமும் அவருக்கு ஏற்பட்டது. இதனால் கோபமடைந்த அழகர் மதுரை நகருக்குள் நுழையாமல் வைகை ஆற்றிலிருந்தே தனது மலையான அழகர் கோவிலுக்கு திரும்ப முடிவு செய்தார். 4. தங்கை மீனாட்சியின் சமாதானம். தன் அண்ணன் கோபமாக இருப்பதை அறிந்த மீனாட்சியும் சொக்கநாதரும் வைகை ஆற்றங்கரைக்கே வந்து அழகரை சந்தித்தனர். அண்ணனை சமாதானப்படுத்தி திருமண கோலத்தை காட்டி அருள் பெற்றனர். இருப்பினும் கோபம் முழுவதுமாக தணியாத அழகர் தான் கொண்டு வந்த சீர்வரிசைகளை வைகை ஆற்றிலேயே கொடுத்துவிட்டு திரும்பிச் சென்றார். இந்த கதையின் முக்கியத்துவம். இந்த நிகழ்வு இன்றும் மதுரையில் சித்திரை திருவிழாவாக மிக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. மீனாட்சி கல்யாணம் ஒரு நாள் நடக்கும். அழகர் ஆற்றில் இறங்குதல் அடுத்த நாள் நடக்கும். அண்ணன் வராத வருத்தம் தங்கைக்கும், தங்கை தன்னை அழைக்காமல் திருமணம் செய்து கொண்டாள் என்ற ஊடல் அண்ணனுக்கும் இருப்பதே இந்த திருவிழாவின் ஒரு சுவாரஸ்யமான பின்னணி. இது சண்டையை விட உறவுகளுக்குள் இருக்கும் அன்பான பிணக்கையே காட்டுகிறது.